சத்துணவு ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டுமென சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் சார்பில் சத்துணவு ஊழியர்கள் தஞ்சை ரயிலடி பகுதியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும், சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் ராமாமிர்தம் தலைமை வகித்தார். அரசு ஊழியர் சங்க முன்னாள் மாநில தலைவர் பன்னீர்செல்வம் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் அரசு ஊழியர்கள் சங்க சத்துணவு ஊழியர் சங்க நிர்வாகிகள் கோதாண்டாவாணி, ரங்கசாமி, ரவிச்சந்திரன், சுப்பிரமணியன், இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். கோரிக்கை நியாயமானது, அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று வாக்குறுதி தந்திருந்தார்கள். அதை நிறைவேற்ற கொடுக்கறதுக்குள்ள அவங்க மறந்து விட்டதனால எங்கள் துரதிர்ஷ்டம் என்ன தெரியல. அதுக்கு பிறகு அம்மாவின் ஆட்சி தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற அரசுக்கு பல கட்ட போராட்டங்களை நடத்தி நாங்கள் நினைவூட்டி கொண்டிருந்தாலும் இன்றைய தேதி வரை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் மாநில மையம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு, என்ன கோரிக்கை? காலமுறை ஊதியம், பணிக்கொடை 5 லட்சம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் 9,000 வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் ஓய்வூதியம். என் பேர் வீராசாமி, வீராசாமி, மாவட்ட தலைவர், தமிழ்நாடு சத்துணவு சங்கம், தஞ்சாவூர்.